போட் மாதிரி ஒரு கட்டை பார்த்தாங்க. சத்குரு நின்று பார்த்துட்டே இருந்தாங்க. அவர் ரொம்ப ஆர்வமாக பார்த்தோன்னே, ஏன் இது உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்டேன் நான். ஆமாம், இது யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் யார் எடுத்துகிட்டு வர்றதுன்னு கேட்டாங்க. நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு, அப்படியா எடுத்துகிட்டு வந்துடுவியான்னு கேட்டாங்க. எடுத்துகிட்டு வந்துடுவேன்னு சொல்லி நான் தூக்கிட்டு வந்தேன். அது தூக்கிட்டு நடந்தால் போகும்போதே இது தூக்கிட்டு நடந்தால் முன்னாடி பின்னாடி இடிக்கும். பீப்புள் திட்டிக்கிட்டே இருப்பாங்க, அதை கீழே போடுன்னு. நான் வரும்போது எடுத்துக்கலாம்னா, வரும்போது அது வேற எங்கேயாவது போட்டுட்டு எப்படி தேடுறது? நான் தூக்கிட்டே வந்துட்டே இருந்தேன். நிறைய பேர் திட்டிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்பி வரும்போதும் ஆசிரம் வரைக்கும் தூக்கிட்டு வந்துட்டேன். வச்சுட்டு செஷனுக்கு போயிட்டேன். செஷன் போயிட்டு திருப்பி வந்து அந்த கட்டை தூக்குனா என்னால் அசைக்க கூட முடியல, அந்த அளவுக்கு வெயிட்டு. நான் எப்படி த்ரூ அவுட் த ஜேர்னி நான் தூக்கிட்டே நடந்து வந்தேன்னு எனக்கு தெரியல. இது வந்து அங்கேயே கேட்டிருக்காங்க பார்ட்டிசிபென்ட்ஸ். எனக்கு அதெல்லாமே ரொம்ப லேட்டராக தெரிஞ்சுது. அங்கே கேட்டிருக்காங்க, ஏன் அவளை கொஞ்சம் போட்டுட்டு வர சொல்லுங்கள், படுத்துறான்னு சொல்லி யாரோ சொன்னப்போ, இல்லை ஷி நீட் இட், நவ் ஷி நீட் தட்னு சொன்னாராமா. அப்பயே சொல்லியிருக்கிறாங்க, ஷி இஸ் கோயிங் டு பி வித் மீ அண்ட் ஷி நீட்ஸ் தட் நவ். அதெல்லாம் வந்து ரொம்ப லேட்டராக நீங்கள் தூக்கிட்டு வந்த அந்த கட்டை அப்போ எனக்கு அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தேவை இருந்திருக்குது. அதனால அது கொடுத்துருக்காங்க. அது ஒரு ப்ராசஸாக எனக்கு நடந்திருக்குது. எனக்கு அது எல்லாமே ஒன்றும் தெரியல. பட் கொண்டு வந்து வச்சுட்டு திருப்பி என்னால் அது தூக்க முடியல. அந்த அளவுக்கு ஹெவியான கட்டை அது. அடுத்த நாள் என்னால் மூவ் பண்ண முடியல. 2-3 பேர் சேர்ந்து தான் தூக்குனாங்க.